ஹாய், நான் உங்கள் நவீன் விக்னேஸ்வர். கனவுகள் ரொம்ப அழகானதில்லை. எனக்கு இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும், எனக்கு அந்த காலேஜில் அந்த கோர்ஸ் பண்ணணும், எனக்கு தமிழ்நாட்டிலே இந்த காலேஜ் ரொம்ப செமையான காலேஜ்னு சொல்கிறாங்க, எனக்கு இந்த காலேஜில் படிக்கணும்னு ஆசையாக இருக்குது, எனக்கு இந்த கோர்ஸ் பண்ணி நிறைய பேருக்கு சர்வ் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, நான் நல்லா படித்து எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கணும், எங்கள் ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை இம்ப்ரூவ் பண்ணணும், எங்கள் வீட்டுக்கு ஒரு கார் வாங்கணும், உலகத்தில் இருக்க நிறைய பேருக்கு நல்லது பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும், எனக்கு ஒரு சொந்தமாக ஐஃபோன் வாங்கணும். ஸோ நிறைய ஆசைகள் இருக்கும், நிறையா கனவுகள் இருக்கும். அதுவும் வித் ரிகார்ட்ஸ் டு எஜுகேஷன், இந்த மார்க் வாங்கி நான் இந்த காலேஜுக்கு போகணும், இந்த கோர்ஸ் படிக்கணும், பிளேஸ்மெண்ட் வாங்கணும், அப்படிங்கிற மாதிரி நமக்கு நிறையா கனவுகள் இருக்கும். கரெக்டுங்களா? பட் கனவுகள் நிஜமான ரொம்ப அழகாக தான் இருக்கும், ரொம்ப ரொம்ப அழகாக தான் இருக்கும். பட் நம்ம உலகத்தில் கனவுகள் நிஜமாகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய பெரிய ப்ரீரெக்வசிட் இருக்குது, அதுக்கு ஒரு பெரிய பெரிய தேவை இருக்குது. அது என்ன தெரியுங்களா? மார்க்ஸ். ஆமாம், அதாவது இந்த மார்க் வாங்கணும், 600க்கு இவ்வளோ வாங்கணும், கட் ஆஃப் இவ்வளோ கட் ஆஃப் இருக்கணும், மெடிக்கல் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கணும், இன்ஜினியரிங் கட் ஆஃப் எவ்வளோ இருக்கணும், நீட்டில் இவ்வளோ மார்க்ஸ் வாங்கியிருக்கணும், ஸ்டேட் லெவலில் இந்த ரேங்க்குள்ளே இருக்கணும், அது இருக்கணும், இந்த கேஸ்ட் இருக்கணும், இந்த கேஸ்ட் இருக்கக்கூடாது, இந்த கம்யூனிட்டி இருக்கணும், இந்த கம்யூனிட்டி இருக்கக்கூடாது, லொட்டு லொசுக்குன்னு சொல்லிட்டு 1008 ப்ரீரெக்வசிட்ஸ் இருக்குது. அண்ட் அதனாலேயே இங்கே ஒரு சில கனவுகள் நிஜமாகுது, அண்ட் நிறையா கனவுகள் கனவுகளாகவே போயிடுது இல்லைங்க. ஒருத்தன் நல்ல மார்க் வாங்கிட்டான், நல்லா ஸ்கோர் பண்ணிட்டான் அப்படின்னா அவனை பாராட்டுறதுக்கு, நியூஸில் போட்டு இது பண்ணுறதுக்கு, பேட்டி எடுக்கிறதுக்கு, அவனை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறதுக்கு இங்கே 1000 பேர் இருக்காங்க. பட் யாராவது ஒருத்தர் நல்ல மார்க் வாங்கல அன்ஃபார்ச்சுனேட்லி அப்படின்னா அவனை தட்டி கொடுக்க, இல்லை பரவாயில்லடா தம்பி, பரவாயில்லடா பாப்பா, இட்ஸ் ஓகே, என்ன இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுக்கு இங்கே ரொம்ப கொஞ்சம் பேர் தான் இருக்காங்கல்ல. ரொம்ப ரொம்ப சேடான விஷயம் என்ன அப்படின்னா அந்த மாதிரி சொல்கிற அப்பா அம்மாவே இங்கே கொஞ்சம் பேர் தான் இருக்காங்க. ஸோ இட் இஸ் நாட் அன் ஈஸி ஷூ டு பி இன். பட் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எல்லாருக்கும் அந்த கெப்பாசிட்டி இருக்காது, புக்கில் இருக்கிறது அப்படியே ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்காது. ஒரு சிலர்லாம் நல்லா நாலேஜபிளாக இருப்பாங்க, பட் அது மார்க்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகாது இல்லைங்களா? நாட் எவ்ரி ஒன் இஸ் பிளஸ்ட் அபண்டன்ட்லி நல்லா படிக்கிறதுக்கு. பட் நல்லா படிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் இங்கே கனவு இருக்கணும்னா அது என்ன நியாயம் சொல்லுங்கள்? ஸோ எஸ், இந்த வாரம் நம்ம பேச போகிற டாபிக் இட்ஸ் மோர் ஆன் எஜுகேஷன் சைடு. நிறைய பேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் யோசிச்சேன் அது இந்த டைமில். ஸோ நான் ஆசைப்பட்ட மார்க் நான் வாங்கலை, நான் ஆசைப்பட்ட ஸ்கோர் எனக்கு கிடைக்கல. எனக்கு லைஃப்பில் நிறைய கனவு இருக்குது, பட் ஸ்டில் அந்த கனவெல்லாம் போயிடுமோன்னு பயமாக இருக்குது. என்னால் கவர்மெண்ட் காலேஜில் தான் படிக்க முடியும், எங்கள் அப்பா அம்மானால இவ்வளோ காசு செலவு பண்ண முடியாது, என்னால் ஹாஸ்டலில் படிக்க முடியாது, அது பண்ண முடியாதுங்கிற மாதிரி ஒரு சின்ன சேட் ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு ஒரு அழகான பாசிட்டிவிட்டி கொடுக்கும் இந்த எபிசோட். சரிங்களா? பட் எபிசோட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் லிசன் பண்ணுற பிளாட்ஃபார்மில் ஸ்பாட்டிஃபைலையோ இல்லை சாவன்லையோ கானாவில் இல்லை வேறு என்ன பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் இன்னும் இதயத்தின் குரலை ரேட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக இதயத்தின் குரலுக்கு ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க. I put a lot of efforts in making you all smile and to make you all feel positive. உங்கள் எல்லாருக்கும் பாசிட்டிவிட்டி கொடுக்கறதுக்கு நிறையா உழைப்பு நான் போடுறேன். ஸோ ப்ளீஸ் ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க. நிறைய பேர் பெட்டராக ரேட் பண்ணால் என்னோடய பாட்காஸ்டோட ரேங்கிங்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அண்ட் இது இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். சரிங்களா? ஸோ ப்ளீஸ் டூ ரேட். இந்த எபிசோட் முடிஞ்சோடனே மறக்காமல் ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ வாங்க இன்றைக்கான எபிசோட்குள்ளே போவோம். மார்க்ஸ் உண்மையிலேயே மேட்டரா இல்லையா? ஸோ முதல் விஷயம் இப்போ நம்ம லோ மார்க் வாங்கிட்டோம் ஒரு முக்கியமான எக்ஸாமில், 10th இல்லை 12th 11th ஏதாவது கம்மியான மார்க் வாங்கிட்டோம்னா எல்லாரும் சொல்கிற ஒரு கிளீஷேயான லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க் இஸ் ஜஸ்ட் அ நம்பர், நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, நீ ஒன்றும் ஒரி பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளை ஆறுதல் படுத்துவாங்க, நம்மளை பெட்டராக ஃபீல் பண்ண வைக்க ட்ரை பண்ணுவாங்க. பட் அது உண்மையா? மார்க் உண்மையிலே நம்பர் தான், வெறும் நம்பர் மட்டும்தானா இல்லை மார்க்ஸ் மேட்டரா? ஸோ மார்க் இஸ் அ நம்பர் தான், பட் அந்த நம்பருக்கு நிறைய வேல்யூ இருக்குங்க. உண்மையாக சொல்லணும்னா அந்த நம்பருக்கு நிறைய வேல்யூ இருக்குது. அதுவும் நம்ம சொசைட்டியில் இந்த மார்க் எடுத்தால் தான் இந்த சீட்டு, இந்த மார்க் இந்த கட் ஆஃப் எடுத்தால் தான் இந்த காலேஜ், இந்த நீட்டில் இவ்வளோ மார்க்ஸ் எடுத்தால் தான் இந்த மெடிக்கல் சீட்டுங்கிற மாதிரி ஒரு சில சொசைட்டி செட் பண்ணி வச்சுருக்காங்க. அண்ட் அவங்களையும் குறை சொல்ல முடியாது. லட்சக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, thousands of seats தான் இருக்குது, காம்படிஷன் அதிகம், நம்ம நாட்டோட பாப்புலேஷன் அதிகம். ஸோ ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இங்கே எந்த சிஸ்டமே ஃபுல் ப்ரூஃப் கிடையாது. ஸோ there is gonna be pros and cons to every system. நம்ம அவங்களையும் குறை சொல்ல முடியாது. பட் என்னால் அவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ண முடியல, ஃபார்ச்சுனேட்லி ஆர் அன்ஃபார்ச்சுனேட்லி, ஆர் எனக்கு அந்த கெப்பாசிட்டி இல்லை, எனக்கு கம்மி மார்க் தான் இருக்குது. இப்போ நான் ஆசைப்பட்ட காலேஜ் எனக்கு கிடைக்குமானு தெரியல. அண்ட் எனக்கு ஒரு மாதிரி மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. லைஃப்பை என் பண்ணிக்கலாங்கிற அளவுக்குலாம் தோணுது. அப்படிங்கிற அளவுக்கு கூட ஒரு சிலர் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு நான் என்ன தான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் மார்க் ஜஸ்ட் அ நம்பர் இல்லை தான்.
பட் கம்மி மார்க் வாங்குறதுனும் எண்ட் ஆஃப் த வேர்ல்டு இல்லைங்க. கம்மி மார்க் வாங்குறதுனும் இட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டு, சரிங்களா? இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஆசை இருந்திருக்கலாம். எனக்கு இந்த காலேஜில் பயோடெக்னாலஜி படிக்கணும், நானோ டெக்னாலஜி படிக்கணும், பெட்ரோலியம் இன்ஜினியரிங் படிக்கணும், எனக்கு வந்து இந்த சீட் எனக்கு வேணுங்கிற மாதிரி உங்களுக்கு ஆசை இருந்திருக்கும். ஸோ நீங்கள் வாங்கின மார்க்குக்கு அந்த காலேஜ் கிடைக்காம போனாலும் அந்த சீட் கிடைக்காம போகலாம். பட் அதுக்கு ரிலேட்டடாக வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் இருக்கும் இல்லைங்களா? இப்போது மெடிசனுக்கு ஈக்குவலண்ட்டாக வந்து ஒரு சில கோர்சஸ் கண்டிப்பாக இருக்கும். நான் வந்து அவ்வளோ நாலேஜபிள் கிடையாது எல்லாத்தையும் பின் பாயிண்ட் பண்ணுறதுக்கு. பட் நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். இப்போ ஸ்பெசிஃபிக்காக கிட்னிக்குன்னு தனியாக ஒரு சிலர் படிக்கிறாங்க, நெஃப்ராலஜி நான் நினைக்கிறேன், if I'm not wrong. ஸோ ஒவ்வொரு ஆஸ்பெக்டாக படிக்கிறதுக்கு நிறையா கோர்சஸ் இருக்குது இங்கே. நான் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், 100% டாக்டர் ஆக முடியல. பட் ஒரு மெடிசன் லைனில் வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் நான் படிக்கிறேன். மேபி வந்து பயோமெடிக்கல் நான் படிக்கிறேன். வேறு நான் ஸ்டில் பி அட் அ ஹாஸ்பிட்டல். ஒரு டாக்டருக்கு ஈக்குவலண்டான ஒரு ஜாப் நான் பண்ண தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் நீங்கள் பண்ணலாம். ஒரு சில சீனியர்ஸ் கிட்ட நீங்கள் கைடன்ஸ் கேட்கலாம். அந்த மாதிரி லைனில் இருக்க ஒருத்தன் கிட்ட நீங்கள் பேசலாம். இந்த காலேஜில் எனக்கு நானோ டெக்னாலஜி கிடைக்கணும், நான் இந்த காலேஜில் நான் பண்ணிக்கிறேன், பரவாயில்ல, இந்த காலேஜில் படித்தா மட்டும்தான் கெத்து, இந்த காலேஜில் படித்தா மட்டும்தான் வந்து வேல்யூ அப்படிங்கிற மாதிரி நம்ம சொசைட்டல் ஸ்டாண்டர்ட்ஸை எடுத்துக்க வேண்டாம். நம்ம நார்மல் காலேஜில் படித்தா கூட அங்கே நம்ம எப்படி படிக்கிறோங்கிறது எனக்கு மேட்ரு. பெரிய காலேஜ் போயிட்டு லைஃப்பில் பெருசாக சாதிக்காமல் ட்ராப் அவுட் ஆனவங்களும் இருக்காங்க, நார்மல் காலேஜில் படித்து லைஃப்பில் பெரிய ஆள் ஆனவங்களும் இருக்காங்க. நீங்கள் நார்மலான காலேஜில் படித்தா கூட டெய்லியும் கான்ஸ்டண்ட்டாக எஃபர்ட்ஸ் போடுறீங்க, ரெகுலராக வந்து உங்களை நீங்களே ப்ரஷ் அப் பண்ணிக்கிறீங்க, ரெகுலராக லைப்ரரி போகிறீங்க, நியூ ஸ்கில்ஸ் என்ஹான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஃப்யூச்சர் அழகாக தான் இருக்கும். என்ன பெரிய காலேஜில் படிக்கிறவங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்டு காலேஜ்லேயே கொடுத்துருவாங்க, நீங்கள் வந்து காட்டு மரம் மாதிரி வளருவீங்க. பட் உங்களுக்கான ஸ்கோப்பு உங்களுக்கான இதுவும் வந்து இல்லாமலாம் போயிடாது. என்ன அவங்களோட ஒரு 1 or 2 years உங்களுக்கு கிராட்டிஃபிகேஷன் டிலேடாக இருக்குமே தவிர டினை ஆகாதுங்க, சரிங்களா? ஸோ இட்ஸ் நாட் அபவுட் எனி காலேஜ், இட்ஸ் நாட் அபவுட் எனி கோர்ஸ். எந்த கோர்ஸ் பண்ணாலும் வந்து அதை நம்ம நல்லா பண்ணணும், அதை நம்ம வேல்யூவோட மனசார படித்தாலே போதும். அதுக்கு சிமிலரான கோர்ஸ் கண்டிப்பாக வேறு ஏதாவது ஒன்று இருக்கும். க்ரியேட்டிவாக யோசிச்சு பாருங்கள், ஓகேங்களா? யூஸ் யோர் க்ரியேட்டிவிட்டி. கொஞ்சம் சென்சிபிளாகவும் ப்ராக்டிக்கலாகவும் யோசிச்சு பாருங்கள். நான் படிக்கிற காலேஜில் நான் செம்மையாக படித்து நான் வந்து இப்போயும் லைஃப்பில் நல்ல பொசிஷனுக்கு வருவேன், என் ஃபேமிலியை நான் காப்பாற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் வச்சுக்கோங்களேன். ஏன் மார்க்கையே ஃபுல்லாக டிபெண்ட் பண்ணி இருக்கணும்? டிபெண்ட் ஆன் யுவர் ஸ்கில்ஸ், நாட் ஆன் யுவர் மார்க்ஸ், சரிங்களா? ஸோ இதான் நான் சொல்ல நினச்ச முதல் பாயிண்ட். அண்ட் 2வது பாயிண்ட் வந்து நீ சொன்னது வந்து எனக்கு பொருந்தாது நவீன். நான் வந்து மெடிசன் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன், நான் இந்த கோர்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன். பட் அதுக்கு ரிலவெண்ட்டாக எந்த கோர்ஸும் எனக்கு கிடைக்கல, அதுக்கு ரிலவெண்ட்டாக வேறு எந்த கோர்ஸுமே இல்லை. எனக்கு வந்து இது மட்டும் தான், வேறு ஆப்ஷனே கிடையாது. எனக்கு வந்து லைஃபே முடிஞ்சு போச்சு தானே நவீன், இதுக்கு மேலே என்ன இருக்குது சொல்லு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லலாம். நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு எதுவுமே வந்து எனக்கு செட் ஆகாது, இதுதான் லைஃப்னு நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணி வச்சுருந்தேன், there is no plan B for me அப்படின்னு நீங்கள் சொன்னால் அதுக்கும் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க என்கிட்ட சொல்கிறதுக்கு. இதுக்கு வந்து நான் ஒரு நல்ல கதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டோட லைஃப்பில் நடந்த ஒரு கதை இது, சரிங்களா? ஸோ அந்த பையனுக்கும் வந்து மெடிசன் சீட் மேலே ஒரு செம்ம கிரேஸ் இருந்துச்சு, அவனுக்கும் வந்து மெடிசன் படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு. பட் அவன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட் ஸ்டூடெண்ட் கிடையாது, நார்மல் ஸ்டூடெண்ட் தான், ரொம்ப செம்மையாக ஸ்கோர்லாம் அவனுக்கு வராது. ஸோ ஆப்வியஸாக கட் ஆஃப் அந்த அளவுக்குலாம் அவனுக்கு இல்லை. அண்ட் இன்னொரு விஷயம், அன்ஃபார்ச்சுனேட்டாக அவன் +1 or +2 படிக்கும் போது வந்து அவங்க அம்மா வந்து பிரெயின் டியூமர் வந்து இறந்துட்டாங்க. ஸோ அவனுக்கு வந்து டாக்டர் ஆகணும், அண்ட் இந்த மாதிரி வந்து டியூமர் இருக்க பேஷண்ட்ஸுக்கு, கேன்சர் இருக்க பேஷண்ட்ஸ்லாம் ட்ரீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருந்துச்சு. ரொம்ப இன்னேட்டான ஆசை, ரொம்ப நோபலான ஆசை. MBBS கிடைக்கல. அவன் வந்து ரொம்பவே சம்மந்தமே இல்லாமல் வந்து எல்லாரும் வந்து உடனே MBBS இல்லைன்னா நான் BE படிக்கிறேன்ட்டு இருந்த காலத்தில், இதெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி அவன் BSc ஃபிசிக்ஸ் எடுத்தான், ஓகேங்களா? ஸோ என்டையர் உலகமே வந்து சிரிச்சுது, என்னடா அவன் BSc பண்ணுறான், இந்த காலத்தில் ஆர்ட்ஸுக்கெல்லாம் என்ன மதிப்புனாங்க, அவன் பெருசாக யாரையும் இதெல்லாம் பண்ணல. சரி, ஓகே, நான் ஐ நோ அபவுட் மை லைஃப், ஐ நோ அபவுட் மை ஜேர்னின்னு சொல்லிட்டு அவன் BSc ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு இருந்தான். BSc ஃபிசிக்ஸ் ஒரு 3 வருஷம் படித்தான். அதுக்கப்புறம் வந்து MSc ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் பண்ணான். ஸோ ஹி வாஸ் வெரி கிளியர் இன் வாட் ஹி வாண்டடுங்க. அவனுக்கு என்ன வேணும், இதுக்கடுத்து என்ன படிக்கணுங்கிற மாதிரி கான்ஸ்டண்ட்டாக ஒருத்தர் 2 பேர்கிட்ட மென்டர்ஷிப் வாங்கிட்டே இருந்தான், ஒரு குவாலிட்டி அமௌண்ட் ஆஃப் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருந்தான். ஸோ MSc ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் பண்ணான், ஓகேங்களா? MSc ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் 2 வருஷம் பண்ணான். அதுக்கப்புறம் இப்போ வந்து ராஜஸ்தானில் ஒரு ஹாஸ்பிட்டலில் இந்த டியூமர் ட்ரீட் பண்ணுறது, கேன்சரை ட்ரீட் பண்ணுறது வந்து ரேடியோ தெரப்பி மாதிரி பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த ரேடியோ தெரப்பி பண்ணுறதே வந்து இவன் தான். ஸோ மேபி நான் சொன்ன கோர்ஸ் நேமில் ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் இருக்கலாம். பட் அந்த எந்த அளவுக்கு ரேடியேஷன்ஸ் பாஸ் பண்ணணும், அதை வந்து ப்ராப்பராக கோட் பண்ணுறது, அதை ப்ராப்பராக பாஸ் பண்ணுறது, அந்த பேஷண்ட்ஸை ட்ரீட் பண்ணுறது, நிறைய பேரோட வந்து லைஃப்பை சேவ் பண்ணுறது, கிட்டத்தட்ட பாதி டாக்டர் தான் ஆகணும். ஸோ MBBS அந்த லைனில் போகாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் போயிட்டு ஸ்டில் டு பி அ பாதி டாக்டர், ஸ்டில் டு பி ரெஸ்பெக்டட், ஸ்டில் வந்து ஒரு நோபல் ப்ரொஃபஷன் பண்ண முடியும், ஸ்டில் நல்லா ஏர்ன் பண்ண முடியும், ஸ்டில் வந்து நான் ஆசைப்பட்டதை என் லைஃப்பில் அடைய முடியுங்கிறத ஒரு பையன் பண்ணி காமிச்சிருக்கான். இந்த மாதிரி 1000 எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது.
ஸோ நான் சொல்லணும், நான் தான் வந்து எல்லாத்தையும் ஸ்பூன் ஃபீட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மறுபடியும் நான் சொல்கிறேன், பி கிரியேட்டிவ், பி சென்சிபிள். ஒரு விஷயத்தை அடையிறதுக்கு 1000 வழி இருக்குங்க. டைரெக்டாகவும் மூக்க தொடலாம், தலையை சுற்றியும் மூக்க தொடலாம், அப்படியே ஒரு 10 கையை சேர்த்து வச்சு கூட மூக்க தொடலாம். நீங்கள் மூக்க தொடணுங்கிறத முடிவாக இருந்தீங்கன்னா நீங்கள் எப்படியாவது மூக்க தொடலாம். பட் நீங்கள் வந்து தைரியமாக இருக்கீங்களா, நீங்கள் வந்து க்ரியேட்டிவாக இருக்கீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. சரிங்களா? ஸோ இங்கே வந்து நான் மறுபடியும் தாங்க சொல்கிறேன், வேர் there is a will there is always a way. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் பிலீவ் பண்ணுங்கள். என்னானாலும் சரி, நான் இந்த ட்ரீமில் அச்சீவ் பண்ணுவேன், எப்படியாவது இந்த லைன் நான் போய்டுன்னு பிலீவ் பண்ணுங்கள். அதையும் தாண்டி நடக்கலைன்னா இட்ஸ் நாட் த எண்ட் ஆஃப் த வேர்ல்டுங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஒரு ட்ரீம் இருக்கும், +2 படிக்கும்போது வேறு ட்ரீம் இருக்கும், காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் வேறு ஒன்று பண்ணுவாங்க சம்மந்தமே இல்லாமல். ஸோ உங்கள் வயசுக்கு நீங்கள் இப்போ இருக்க ஒரு இடத்துக்கு வந்து இதுதான் பெருசுங்கிற மாதிரி தெரியும். பட் லைஃப்பில் எவ்வளவோ இருக்குங்க இன்னும் பார்க்குறதுக்கு, போக வேண்டிய தூரங்கள் எல்லாம். ஸோ இந்த விஷயம் இல்லைன்னா அடுத்த விஷயம், அந்த மாதிரி வந்து லைஃப்பை வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக பார்க்கவும் ஆரம்பிக்கணும் என்ன கேட்டிங்க அப்படின்னா வந்து. ஸோ எஸ், நான் சொன்னது வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு பாசிட்டிவிட்டி கொடுத்துருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் எப்பவும் ஹாப்பியாக இருங்க, சிரிச்சுட்டே இருங்க. உங்களோட கரியருக்கு, உங்களோட ஜேர்னிக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு, உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுத்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு டைரெக்ட் மெசேஜ் பண்ணி இன்ஸ்டாகிராமில் சொல்லுங்கள், நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஒரு 3 வருஷம் கழிச்சு, 4 வருஷம் கழிச்சு நீங்கள் ஆசைப்பட்ட ட்ரீம் நீங்கள் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு மெசேஜ் பண்ணி சொல்லுங்கள், இந்த எபிசோட் எனக்கு ரொம்ப பூஸ்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி. சரிங்களா? ஆல் தி பெஸ்ட் ஒன்ஸ் அகெயின்ங்க. எல்லோரும் சிரிச்சுட்டே இருங்க, அண்ட் எப்பவுமே முழு மனசாக நம்புங்க. வாழ்க்கை ரொம்ப ரொம்ப அழகானது. இது நவீன் விக்னேஸ்வரன், இதயத்தின் குரல். நன்றிகள் 1000. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் லிசன் பண்ணிகிட்டு இருக்க ஆப்பில் இது வரைக்கும் இதயத்தின் குரல் நீங்கள் ரேட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க. எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இதை வந்து உங்களோட ஃபேமிலியில், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது வந்து இப்போ தான் 10th 12th படிக்கிறாங்க, 11th படிக்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு கரியர் டிசைட் பண்ணுற ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களோட பேரண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சொசைட்டியில் நிறைய மாற்றங்கள் வர வேண்டியது இருக்குது. ஸோ மேபி இந்த பாட்காஸ்ட் அதுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும் நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ எஸ், நம்ம அடுத்த ஞாயிற்றுக்கிழமை இல்லை ஒரு 2 வாரங்கள் கழித்து சந்திப்போம். டாட்டா, பபாய்.